கேஎல் கெஸ்ஸிங் 18/6/24 ஒன்லி டைம் பாஸ். நம்ம சொல்கிற மெத்தடில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும்தான். என்னுடைய கணக்கை சொல்கிறேன், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க. போன வாரம் நமக்கு சீபோர்டு 4 அடித்தாங்க. அதனால் நான் இது வந்து வீக்லி சார்ட், இப்போ சொல்கிறது வந்து வீக்லி சார்ட் மெத்தடு. போன வாரம் நமக்கு வந்து சீபோர்டு 4 அடித்தாங்க. 4 கூட இருக்கிற நம்பர் எதனா ஒரு போர்டில் வரலாம். 9 4 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 1 0 இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் இன்றைக்கி சீபோர்டில் 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். பழைய வீடியோ நம்ம பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுப்பாங்க. இந்த நம்பரை விட்டுட்டு இந்த நம்பர் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா இது பி போர்டுக்கும் இது சி போர்டுக்கும் வைக்கணும். 09 இல்லைன்னா உள்ள நம்பர் 4994. அதே தான் இங்கேயும் 7447. அதே மாதிரி தான் இங்கேயும் அடிப்பாங்க. 58 இல்லைன்னா உள்ள 98 அடிப்பாங்க. எந்த நம்பரும் நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லலை, என்னுடைய கணக்கு சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து போடுங்க. ஏ போர்டுக்கு 0 வரலாம், 0 இல்லைன்னா 8. ஜி போர்டு ஏ போர்டுக்கு 8 வந்துச்சுன்னா 8 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இசட் போர்டு வேணுன்னா உங்களுக்கு இசட் போர்டில் வைங்க. இது வைக்கிறேன் பாருங்க, 68 58 08 அப்படி வைக்கணும். வேறு 8 எங்கே இருக்குது? கீழே இருக்குது 98. மறுபடியும் ஏ போர்டு 2 ரிப்பீட் ஆகலாம். மறுபடியும் 2 ரிப்பீட் ஆச்சுன்னா 2 பக்கத்தில் எடுத்து வைக்கணும். 72 52 02 62 92 2 எங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதேமாரி ஏ போர்டு 1னா 1ன்னும் போது இந்த 2 இதில் இருந்து மட்டும்தான் எடுக்கணும். நாளைக்கு கணக்கு இது இருக்குது. நாளைக்கு கணக்குலேருந்து இன்றைக்கி எடுக்கலை. ஆல் போர்டு 1 இல்லைன்னா 4 கன்ஃபார்ம். வீக்லி சார்ட்டில் பழைய வீடியோ பாருங்கள், பார்த்தனா தெரியும். 4 பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3 போர்ட்லேயும் உட்காரோம். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடுத்துங்க. சி போர்டு அதேமாரி 6 வந்துச்சுன்னா 6ஓட செட்டு கொடுத்துக்குறேன். 6 பக்கத்தில் உள்ளதெல்லாம் எடுக்கணும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அடிப்பாங்க. அங்கே பாருங்கள், 76 இல்லைன்னா 69 67 இப்படி அடிப்பாங்க. இல்லை 56 இங்கே பாருங்கள், 36 63 68 86 69 96. சி போர்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இப்போ 6 ஸ்ட்ராங்குனா 6 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பி போர்டு வச்சுக்கோங்க. 3 ஸ்ட்ராங்குனா 3 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பி போர்டு வைக்கணும். உங்களுக்கு 1 கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா 1 சி போர்டுக்கு வச்சுட்டு இதெல்லாம் பி போர்டுக்கு வைக்கணும். 01 41 71 அப்படி வைக்கணும். சரி, கொஞ்சம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபருக்கோசரம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் வரும்போதும் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க. ஏ போர்டு 0 வந்துச்சுன்னா ஏபி பிசி ஏசி எதில் வேணால் உட்காரலாம். 9 இந்த செட்டு உட்காரும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடுத்து போட்டு விளையாடும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.